அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வாழோர் ஏத்தும் பெம்மானே, பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் அருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திரிபுரத்தின் சிலைகை கொண்ட போரானை, புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும் உன் கழல் தொழுதழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய பெரியனே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதோரை அரணே. அன்பு சார்ந்த நேயர்களே, ஐப்பசி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம்னு சொல்கிறது. பஞ்சமி தேதி காலையில் 8:32 வரை இருக்குது. அதுக்கு பின்னாடி சஷ்டி தேதி வந்துடுது. புனர்பூச நட்சத்திரம், அமிர்த யோகம், ராகு காலம் காலையில் திங்கட்கிழமை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, குளிகன் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க 3 துலாத்தில் இருக்காங்க. சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காரு. அதே மாதிரி செவ்வாய் விருச்சிகத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காரு. சனி கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காரு. அவரோட ராகுவும் சேர்ந்துருக்காரு. இந்த சந்திரனாகப்பட்டவர் எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் இருக்காரு. குரு உச்சம் பெற்றிருக்காரு கடகத்தில். இது கேது சிம்மத்தில் இருக்காரு. இது இன்றைய கிரகங்களுடைய ஒரு அமைப்பு. இந்த மேஷராசிக்கு எப்படி இருக்கிறது நாள் என்று பார்ப்போம். மேஷராசிக்கு குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்காரு. அதே நேரத்தில் சனி ராகும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். இது ரெண்டும் ஒரு நல்ல அமைப்பு. அதனால் மேஷராசிக்கு நல்ல நாள். 9ஆம் அதிபதி போய் யோக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருப்பது பெரிய அமைப்பு. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம், நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பவர்களை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு குரு 3ல் இருக்கார். 3ல் உச்சம் பெற்றிருக்காரு. இந்த குரு உங்களுக்கு உச்சம் பெறக்கூடாது. 8ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. அதே மாதிரி ஆனால் சனி ராகு 10ல் இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. 7ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி இருக்கார், இருந்தாலும் 7ல் இருக்கக்கூடாது. அதனால் ரிஷபராசிக்கு நாள் சரியில்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குருபான் என்ன பண்ண போகிறாருன்னா, இந்த கார்த்திகை 30 இங்கே இருப்பார். அதுக்கு பிறகு தான் நன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துடைய அளவு. மிதுன ராசி அன்பர்களை உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார். அவர் உங்களுக்கு கார்த்திகை 30 வரை 2ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து ஜென்மத்துக்கு வந்துடுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல நேரம். கடகராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு. இவர் கார்த்திகை 30 வரை இதில் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஒரு 6 மாதம் அதில் தான் இருப்பார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இப்போ இடமாற்றங்கள்லாம் கிடைக்கும் கடகராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், ஊருக்கு போகலாம், பதவி மாறலாம். இப்படி எத்தனையோ இடமாற்றங்கள் எல்லாம் கொடுப்பார். அன்பான சிம்மராசி என்பது குழப்பமான ஒரு சூழல். சிம்மராசி என்பதுக்கு ராசியில் கேது இருக்கார். கேது ராசியிலையோ லக்கணத்திலேயோ இருக்கக்கூடாது. அவர் குழப்பி விட்டுருவார். எல்லாத்தையும் ஒரு சட்டன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டார். அதே நேரத்தில் 7ல் சனி ராகு வேறு இருக்கார். கணவன் மனைவியினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பது ரொம்ப ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். அனாவசியமாக செலவுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பது உங்களுக்கு அருமையான நாள். கன்னிராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு நன்மை இல்லை. அதனால் அவர் கார்த்திகை 30 வரையும் அதில் இருப்பார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார்.
கார்த்திகை 30 வரையும் அதிலே இருக்கார். உங்களுக்கு கார்த்திகைக்குள்ளே நல்ல காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணிடுவார். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பார். விருச்சிக ராசி என்பதில் நல்லது, கவனமாக தாமதம் இல்லாமல் செய்வோ, நல்லதே நடக்கும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த கார்த்திகை 30 வரையும் எதுவும் முதலீடு செய்யாதீங்க, புதுசாக எதுவும் பண்ணாதீங்க, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கார்த்திகை 30 வரை இதில் இருக்கார். அதனால் நல்லதெல்லாம் நடக்கும், நன்மை கூட நடக்கலாம், அதுக்குள்ளே கூட கல்யாணங்கள்லாம் நடக்கலாம். அது மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ வெளிநாட்டுக்கு பணம் கட்டிருந்தீங்கன்னா அது டக்குன்னு இப்போ போயிடலாம். அதுக்குடைய வாய்ப்புகள்லாம் நல்ல நிறைமையாக இருக்குது. 7 இருக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதை, எதிர்ப்பும் இருக்கும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7னுடைய தாக்கம் வர இருக்குது. மீன ராசி என்பதில் நீங்கள் ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் நீங்கள் காரியத்தை பண்ணணும். ஏன்னா 7னுடைய தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் காரியங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு காரியங்களாக சிறப்பாக முடிஞ்சிடும். அதுக்குடைய வாய்ப்புகள்லாம் நல்ல நிறைவாக இருக்குது. மீன ராசி என்பதில், கும்பராசி என்பதில், மகர ராசி என்பதில் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் விரதம் பாருங்க. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க, காக்காய்க்கு அன்னம் வைங்க, சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல பலன். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் பதிகங்களை பாராயணம் பண்ணுறீங்களோ அவ்வளவு பூரா நல்லது நடக்கும். அன்பான நேயர்களை, நாம் ஜாதகத்தில் நமக்கு கிரகங்கள் பலமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஜாதகம் சிறப்பாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் தொழிற்சானம் நன்றாக இருக்கணும். அப்படின்னா ஒருத்தர் நல்லா அருமையாக தொழில் பண்ணுறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்படின்னா இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்க ஒருத்தர் ஒரு சிலர் மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். இந்த 10ஆம் இடத்துல சூரியனோ சந்திரனோ சனியோ ராகுவோ செவ்வாயோ இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அவருக்கு தொழில் பிரமாதமாக இருக்கும். அந்த 10ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். அவர் கெட்டு போயிடக்கூடாது, நீசம் அடைஞ்சிடக்கூடாது, 6, 8, 12 மறைஞ்சிடக்கூடாது. இப்படிலாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. 10ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். இந்த 10ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் பலமாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த தொழிற்சானம் அவனுக்கு பலமாக இருக்கணும். அப்படி பலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த 10ஆம் அதிபதி போய் 9ல் இருந்தால் பிரமாதம், 5ல் இருந்தால் நல்லது. இப்படியெல்லாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அப்போ அவன் தொழிலில் நல்ல நிறைவாக இருக்கான், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா நமக்கு தொழில் சாணம் சரியில்லை. அவனுக்கு குரு பலமாக இருந்ததுன்னா அவன்கிட்ட காசு தங்கும். 2ஆம் அதிபதியும் பலமாக இருந்தாருன்னா காசு தங்கும். குரு 6, 8, 12ல் இருந்து 2ஆம் அதிபதி நீசம் அடைஞ்சான்னா அவங்க கையில் காசே தங்காது. இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்து அதுக்கு தக்கபடி நாம் நடந்துக்கிட்டமையானால் நமக்கு நிச்சயமாக இறையருள் நல்லபடியாக கிடைக்கும். தொழிற்சானம் யார் என்ன பண்ணலாம், யார் என்ன வேலைக்கு போகலாம், என்ன படிக்கலாம், இதெல்லாம் ஜோடத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கபடி நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். போலீஸ்கார வேலை பார்க்குறவன வாத்தியார் வேலைக்கு போச்சோம்னா நிச்சயமாக வாத்தியார் வேலை அவன் கிடைக்காது, படிக்க மாட்டான். வாத்தியார் வேலைக்கு படிச்சுவிட்டு திரும்பி போலீஸ்காரனாக போயிடுவான். இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் நான் என்னுடைய வயதுக்கு நான் நிறைய எல்லாம் பார்த்துருக்கேன். போலீஸ்காரனாக இருந்தவன் வாத்தியார் வேலைக்கு போயிட்டான். அதை ரிசைன் பண்ணிட்டு வாத்தியாருக்கு பரிச்சை எல்லாம் போயிட்டான். ஏன்னா அவன் ஆசிரியர் தான் இருக்குவன் ஜாதகத்தில். அவன் எப்படி போலீஸ்காரனாக போனான், ஏதோ அரசாங்க வேலை பார்க்கணும்னு போயிட்டான். அது அவனுக்கு பிடிக்கல. அதனால் திருப்பி பரிச்சை எழுதுனா திருப்பி கிடச்சிட்டு வந்துட்டான். அதே மாதிரிலாம் சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் ஆசிரியரை போய் டாக்டருக்கு படிக்க வச்சா அது சரியாக வருமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பெரிய லெக்சராக வரலாம், ப்ரொஃபஸராக வரலாம். அவனை போய் மருத்துவத்துறையில் படுறான்னா படிச்சுட்டு தூக்கி விழிஞ்சிட்டுப்பான். ஒழுங்காக வைத்தியம் பண்ண மாட்டான், பாடம் நடத்தலாம். ஆனால் அவன் என்ன பண்ணால் மருத்துவ கல்லூரியிலையும் ஆசிரியர் இருக்கலாம். அந்த மாதிரி லைனுக்கு அவன் போகலாம். வைத்தியம் பண்ணுறதுக்கும் அவன் லாய்க்கு இல்லை. அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. அன்பான நேயர்களை, ஜாதகங்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நிறைய குடும்பங்களில் குழப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. குழந்தைகளை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலேயே அதுக்கு நோக்கத்துக்கு விட்டுறக்கூடாது. ஆரம்பத்திலேயே நம்ம பயம் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு கண்டிஷனோட குழந்தைகளை வளர்க்கணும். எடுத்த உடனே அதுக்கு செல்லெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, செல்லெல்லாம் பார்க்க சொல்லக்கூடாது. குழந்தைகளை
அதனால் இப்போ எல்லாரும் தாய்மாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, 1.5 வயசு குழந்தைய கையில் செல்லை கொடுத்துட்டு பேசாமல் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தை அமைதியாக இருக்குது, செல்லை தோண்டிக்கிட்டு அப்படின்னு. ஆனால் அது பின்னாடி வந்து பெரிய பாதிப்பை விளக்கும். அதனால் அதனுடைய வாழ்க்கையே இந்த செல்லுனால கெட்டு போயிடும். அப்படிலாம் ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. நிறைய செல்லில் வந்து நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. அன்பான நேயர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் நம்ம வாழ்வது ரொம்ப கஷ்டம். சிறப்போடு கவனமாக இறைவனை வழிபட்டு வாழுங்கள். நல்லதே நடக்கும். நம்முடைய குழந்தைகள் நலமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகளாக பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மடாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா முத்துமகாமாரி அம்பியும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி. வணக்கம்.